சிக்மா படத்தின் ஆடியோ விழாவில் அதிர வைக்கும் சங்கீதா. ஜேசன் சஞ்சய் தற்பொழுது தன் முதல் படத்தை விறுவிறுப்பாக இயக்கி வருகிறார். சிக்மா என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கிறார். லைகா தயாரிக்கும் இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்புகள் முடிவடைந்துள்ளன. மீதமுள்ள படப்பிடிப்பும் விரைவில் முடிவடையும் என்றும் இந்த ஆண்டு மே மாதத்தில் இப்படம் வெளியாகும் என்றும் தெரிகின்றது. இந்த படத்தின் அடுத்தடுத்த அறிவிப்புகளை ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். சமீபத்தில் விஜயின் மனைவி சங்கீதா செப்டம்பர் 27ஆம் தேதி தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கணவருக்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை தாண்டிய உறவு இருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது இணையதளத்தில் மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பியது. விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் தனது தந்தையை அன்பாலோ செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் விஜயை அவர் ஃபாலோவே செய்யவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. லைகா தயாரிப்பில் சிக்மா என்ற திரைப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார். இந்த படம் விரைவில் வெளியாக உள்ளது. புதிய படத்தின் டைட்டில் கார்டு மற்றும் கையெழுத்துக்களில் ஜேசன் சஞ்சய் தந்தையின் பெயரை பயன்படுத்தவில்லையா? தந்தையின் பெயருக்கு பதிலாக ஜேசன் சஞ்சய் எஸ் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் வருகின்றன. இதற்கிடையில் இப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடைத்திருக்கின்றது. சிக்மா படத்தின் ஆடியோ விழாவை பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறார்களா? இதில் சங்கீதா கலந்து கொண்டு பேச இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவரின் பேச்சுக்கு பலரும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர். இதனால் சிக்மா ஆடியோ விழா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என தெரிகின்றது. இப்படத்தில் ஒரு குத்து பாடல் இடம்பெற்றுள்ளதாம். தமனின் இசையில் உருவாகி இருக்கும் இப்பாடல் செம வைபான ஒரு பாடலாக தயாராகி இருக்கிறதா. இப்படத்தில் சந்தீப் கிஷனுடன் பிரபல நடிகை கேத்ரின் தெரேசா நடனமாடி இருப்பதாகவும் தகவல் வந்துள்ளது. அந்த பாடலில் தான் ஜேசன் சஞ்சய் கேமியோ செய்திருக்கிறாரா? ஹீரோ சந்தீப் கிஷனுடன் ஒரு சில நிமிடங்கள் ஜேசன் சஞ்சய் நடனமாடி இருப்பதாக ஒரு தகவல் தீயாய் பரவி வருகின்றது. இந்த தகவல் உண்மையிலேயே ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்.